ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட குட்டி பையன் அவன் தியாவை கல்யாணம் பண்ணிட்டு அப்பாவை பார்த்திருப்பான். அவரு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண அடுத்த நிமிஷமே இறந்து போயிருப்பாரு. அதனால அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு அவருக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவரோட சொந்தக்காரங்க எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. அவரை பார்த்துட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் அவரோட தம்பி ஒருத்தவர் நம்ம தியாவோட அப்பா மேல ரொம்பவே கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ இப்படி பண்ணுவ? ரதன் சிங்குக்கு இப்பதான் 8 வயசாவது. அவன் சின்ன குழந்தை. அவனுக்கு போய் உன்னோட 18 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க. இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணிருக்க? இந்த அரண்மனையை நீ ஆட்டைய போடணும், இந்த சொத்து பத்து எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கணுங்கிறதுக்காக தானே இப்படிலாம் பண்ண. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்காரு. இதை கேட்டு அவருக்கு ரொம்பவே கோவம் வருது. நிறுத்துங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஒரு டிவில ஒரு இதை பிளே பண்ணி காட்டுறாரு. அதுல அந்த குட்டி பையனோட அப்பா தான் பேசுற வீடியோ இருக்கும். அதை பார்த்த அவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. அப்பதான் அவர் என்ன பேசிருக்காருங்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த மாதிரி என்னோட சம்மதத்தோட தான் என்னோட பையனோட கல்யாணம் தியா கூட நடக்க போகுது. நான் தான் என்னோட உயிர் தோழன்ட்ட அவனோட பொண்ணை என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ண சொல்லி நான் தான் கேட்டேன். அதனாலதான் அவன் ஒத்துக்கிட்டான். இந்த கல்யாணம் என்னோட சம்மதத்தோட தான் நடக்குது. அது மட்டும் இல்ல, எனக்கு அப்புறம் என்னோட பையன் தான் இந்த நாட்டை ஆளுவான். அதே சமயம் தியா தான் இந்த நாட்டோட ராணியாவும் இருப்பா. இந்த அரண்மனை, இந்த சொத்து பத்து எல்லாத்தையுமே என்னோட புள்ளையும் என்னோட மருமகளும் தான் அனுபவிக்கணும். அவங்க தான் இந்த நாட்டை ஆளணும். இதுதான் என்னோட முடிவுங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருப்பாரு. இதை கேட்டாங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. இது சுத்த போய் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீ என்னென்னமோ பண்ணி எடிட் பண்ணி அனுப்பியிருக்கியா? என்னோட அண்ணெல்லாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. அது எப்படி சின்ன பையனுக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தம்பிக்காரன் ரொம்பவே காட்டு கத்திட்டு இருக்கான். நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, இதுதான் உண்மை. அது மட்டும் இல்ல, உன்னோட சொந்தக்காரங்க யாரையுமே நான் நம்பல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நண்பர் சொல்லிட்டு தான் இறந்து போனா. அதனால நீங்க வந்தமா பார்த்தமா போனமான்னு மட்டும் இருங்க, தேவையில்லாத பேச்சு பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு அங்க இருந்து அவரும் போயிடுறாரு. அப்படியே இங்க அந்த குட்டி பையனை தான் காட்டுறாங்க. அவன் ரொம்பவே சோகமா அழுதுட்டு இருக்கான். என்னோட அப்பா அம்மாவை நான் பார்க்கணும், அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க, இனிமே என்னை பார்க்க வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு பொண்ணு இவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இந்த பாருப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த பாரு இனிமே தான் நீ பொறுப்பா இருக்கணும். உன்னோட அப்பா அம்மா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க, இந்த நாட்டை நீ தான் இளவரசனா ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டோன்னா உனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் ரொம்ப சின்ன பையன், நான் எப்படி இந்த நாட்டை ஆள முடியும்? என்னால தனியா இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அதுதான் உன்னோட மனைவி தியா இருக்கால, அவ உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பா, நீ கவலையே படாத அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லிட்டு இருக்கா. அப்ப இங்க தியா கிட்ட அந்த குட்டி பையனும் கேக்குறான், இந்த பாத்தியா தியா, அவங்க சொல்றாங்க எனக்கு நீ துணையா இருப்பியா? எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, எனக்கு எப்பவுமே என் கூட நீ இருப்பல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் கேட்க, இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே கண் கலங்கிட்டு அப்படியே நிக்கிறா. இது எல்லாத்தையுமே அந்த அத்தைக்காரியும் பார்த்துட்டு தான் இருக்கா. எதுவுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு போயிடுறா. இங்க நம்ம குட்டி ரதன் சிங்க இளவரசனா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மகுட சூரத்துக்காக தியாவோட அப்பாக்காரர் கூட்டிட்டு போறாரு. அப்ப நம்ம குட்டி பையனும் சொல்லிட்டு இருக்கான், இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் இதெல்லாம் பண்ணல அப்படிங்கறது சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருப்பா தம்பி, நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது. உன்னோட அப்பா இருக்க வேண்டிய இடத்துல இப்ப நீ தான் இருந்தாகணும், நீ தான் இந்த நாட்டை காப்பாத்தணும், புரியுதா? நீ தைரியமா இரு அப்படிங்கிற மாதிரியே அவரு தைரியம் சொல்லிட்டே போயிட்டு இருக்காரு. அப்படின்னு இவர் அவனுக்கு தைரியம் சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ரதன் சிங்குக்கு மயக்க வந்தது. அந்த இடத்துலயே மயக்க போட்டு விழுந்துடுறான். அதோட ஒரு வழியா தண்ணிலாம் தெளிச்சு அவனை மயக்கத்திலிருந்து எழுப்பிடுறாங்க. அதோட அவனுக்கு மகுடமும் சூட்டி இந்த நாட்டோட இளவரசனாவும் அவனை ஆக்கிடுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவனை தலைவணங்கி ஒரு இளவரசனா ஏத்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவன் இந்த நாட்டோட இளவரசனா மகுடம் சூர்னது அங்க இருக்கிற அவனோட சொந்தக்காரங்களுக்கே பிடிக்கல. அவங்க 2 பேரும் தனியா உட்கார்ந்து இந்த மாதிரிலாம் நடக்குது போகுது, நமக்கெல்லாம் எந்த சொத்து பத்தும் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் குறை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க அத்தைக்காரங்களை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி ரதன் சிங்குக்கு இவ்வளவு பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணது சுத்தமா விருப்பம் இல்ல. பட் இருந்தாலும் இந்த வீட்டோட மருமக இல்லையா, அதனால அவளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவளும் தன்னோட முகத்தை மூடாம இவங்க கிட்ட பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கா. அப்பதான் அம்மாக்காரங்க தலையில முக்க
முக்காடை போட்டு விட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அவளும் கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அவங்களும் நல்லா இருமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணுட்ட இந்த மாதிரி நீ என்னோட ரத்தன் சிங்குக்கு ஆறுதல் சொன்னதை நான் பார்த்தேன், அதுக்காக என்னோட இந்த செயினை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதை வந்து கொடுத்தோன்னா அந்த பொண்ணோட மூஞ்சே மாறுது. அப்பதான் வந்து தியா சொல்றா இவங்க வந்து என்னோட அக்கா தான் அப்படின்னு சொன்ன உடனே ஓ அப்படியாமா எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் என்ன நான் வந்து கொடுத்ததை திரும்ப வாங்க மாட்டேன், அதனால நீ வாங்கிக்கோங்கிற மாதிரி அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. உடனே தியாவோட அம்மாவும் அந்த பொண்ணோட கையை பிடிச்சு அந்த செயினையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க நடந்துக்கிறது எதுவுமே தியாக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்க மாட்டா. அதோட மருமகளுக்கு வந்து நிறைய நகை எல்லாத்தையுமே போடுவாங்க இல்லையா, சோ அந்த சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நகையா எடுத்து அவளுக்கு போட்டு அலங்கரிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த அரண்மனையோட கொத்து சாவியையும் அவகிட்ட கொடுக்கறதுக்கு போறாங்க. அப்ப அங்க வேலைக்கார பொண்ணு என்ன பண்றா, அந்த கொத்து சாவிய நெருப்புல வந்து நல்லா காட்டி பழுக்க வச்சிடுறா. இவ இந்த மாதிரி பண்ணத அங்க யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த அத்தைக்காரி வந்து அந்த கொத்து சாவியை எடுத்து அவளோட இடுப்புல சொருகு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த வேலைக்கார பொண்ணும் அந்த சாவியை வந்து எடுத்து அவளோட இடுப்புல சொருகுறா. அது பயங்கரமா சூடா இருக்கிறதுனால அவளுக்கு ரொம்பவே வலிக்குது. அப்படியே கத்திக்கிட்டு அந்த சாவியை தூக்கி வீசிடுறா. இத பார்த்து அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. அத்தைக்காரங்களும் ரொம்ப கோபமா இவளை முறைச்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்களும் இந்த பொண்ணை பாத்தீங்களா, இவ்வளவு மோசமா இருக்கா, இவ வந்து இந்த நாட்டை ஆள போறாளாம், இந்த அரண்மனையை எப்படி கவனிச்சிருப்பா, இந்த மாதிரி கொத்து சாவியை கீழே தூக்கி வீசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க. வலி தாங்க முடியாம நம்ம தியா வந்து அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு வாய் விட்டு கூட வந்து வேகமா கத்தவும் முடியல. ரொம்ப கஷ்டமா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் அந்த அத்தைக்காரி சொல்றா, இந்த பாரு தியா, எனக்கு நல்லாவே புரியுது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல உன்னோட கல்யாணம் நடந்துருச்சு, உன்னோட வயசு இப்ப தானே 18 ஆகுது, அதனால உனக்கு இவ்வளவு பெரிய அரண்மனையை கவனிக்கிறது கண்காணிக்கிறது எல்லாம் உனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும், நீ கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்க, அதுக்கப்புறம் இந்த கொத்து சாவியை நீ வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க போறாங்க. ஐ திங்க் இது எல்லாமே அவங்களோட பிளான் தான் போல. இவங்க சொல்லிதான் அந்த வேலைக்கார பொண்ணு இப்படி பண்ணிருப்பா போல. தியா கையில அந்த கொத்து சாவி கிடைக்க கூடாதுன்னு தான் இந்த மாதிரி வேலையை பண்ணிருக்காங்க. அதோட நைட்டு நேரமும் ஆகுது. தியா வந்து அவளோட அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறா. உடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தியா என்னாச்சுமா, ஏமா அழற, யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேக்குறாங்க. அவளும் வந்து அழுதுகிட்டு எதுவுமே சொல்லாம இந்த மாதிரி அவளோட இடுப்பை காட்டுறா. அங்க வந்து அவளுக்கு அந்த காயம் வந்து நல்லா ஏற்பட்டிருக்கு. அதை பார்த்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றா, என்ன தியா இது சூடுபட்ட மாதிரி இருக்கு, அப்ப அந்த சாவி வந்து ரொம்ப சூடா இருந்துச்சா, அதனாலதான் நீ அதை தள்ளிவிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கும் அவ ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறா. இதெல்லாம் கேட்டா அவங்க அம்மாக்கு ரொம்பவே கோபமா வருது. ஆத்திரத்துல அப்படி கத்த ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு திமிரு இருந்தா அவங்க இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி அவங்க உன்கிட்ட சாவி குத்த கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு கீழ்த்தனமான வேலையை பண்ணிருக்காங்க, அவங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன், இதுக்கு தண்ணி நான் உன்னை தலையா அடிச்சுக்கிட்டேன், இந்த மாதிரி இந்த கல்யாணத்தை பண்ணிக்காத, இதனால உனக்கு எந்த விதமான சந்தோஷமும் இருக்காதுன்னு சொல்லிட்டு, ஆனா நீ தாய் பேச்சை கேட்கவே இல்லை, அதனாலதான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிற, இதெல்லாம் உனக்கு தேவையா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து கத்திட்டு இருக்காங்க. தியாக்கும் எதுவுமே சொல்ல முடியல. இந்த கல்யாணத்தை பண்ணி தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.